கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களிலே, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு அப்படின்னா, அன்பு தனிந்து கொண்டிருக்கு, அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யாக்கோபு 2:8 உன்னை போல பிறனை நேசி, வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பத்துல ஏன் நன்மை செய்ய முடியல அப்படின்னா, இதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், இதை இதயத்துல வச்சுக்கிட்டு மன்னிக்க முடியாது, கோபத்தோட எரிச்சலோட இருப்பாங்க. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். எங்கெல்லாம் அன்பு கூற முடியலையோ அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணிறார். இந்த கடைசி காலத்துல எதை காணோம்? அன்பை காணோம். இதுதான் கடைசி காலம். அன்பு கூர்ந்தால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறாமல் இருக்கும்போது, சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்ப அன்பு கூறுகிற ஜனங்களும் உண்டு, அன்பு கூறாத ஜனங்களும் உண்டு. காலவேளையிலே யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ, அன்பு கூறுகிற பிள்ளைகளும் உண்டு, அன்பு கூறாமல் இருக்கிற குடும்பமும் உண்டு. அன்பு கூறாத குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் 4 மாசம் தான் இருக்கும், இல்ல 6 மாசம் தான் இருக்கும். எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம், உடனே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. 1 வருஷத்துல டைவர்ஸ் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துலயே எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம், பொண்ணு வேண்டாம். எத்தனை குடும்பம் டைவர்ஸ் ஆகுது? அன்பு இருந்தால் டைவர்ஸ் ஆகாது. சகிப்பாங்க, பொறுத்து கொள்வாங்க, தாங்கி கொள்வாங்க. எத்தனையோ காரியம் உண்டு. சின்ன சின்ன விஷயம் கூட தாங்காம டைவர்ஸ் பண்ற எத்தனை குடும்பம் இருக்கு. நிறைய குடும்பத்துல விட்டு கொடுக்குற மனம் இல்லை. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்பாக பழைய ஆட்கள் அப்படிம்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. எவ்வளவோ தாங்கி கொண்டு வாழ்ந்த குடும்பம்லாம் உண்டு. கொரோனா நேரத்துல ஒரு தாயார் இறந்து போயிட்டாங்க, 72 வயசு. அவங்க கணவர் பார்த்தா நல்லா தண்ணி அடிப்பார். தண்ணி அடிச்சுட்டு வீட்டுல மனைவி அடிச்சிருவாரு, இல்ல கெட்டவத்தை பேசிடுவாரு, மண்டையில் ரத்தம் வந்துடும். அன்னைக்கு சண்டை போட்டு சில நேரத்துல அம்மா வீட்டுல போயிருவாங்க. மறுபடியும் என் கணவருக்கு என்னைய விட்டா யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சேர்ந்து வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கை பார்த்தா 52 வருஷம் வாழ்க்கை. 72 வயசுல இறந்து போயிட்டாங்க. கொரோனா நேரத்துல 72 வயசுல இறந்து போயிட்டாங்க. 52 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. கணவர் குடியாரு தான், சர்ச்சைக்கு வரமாட்டாரு. ஆனால் இந்த தாயார் சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து பிள்ளைய ஃபுல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில நேரத்துல பாடுகள் தான், சில நேரத்துல உபத்திரம் தான், சில நேரத்துல போராட்டம் தான். ஆனா பழைய தாய்மார்கள் எவ்வளவோ பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தாங்கி கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்த எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. ஆனா இந்த கடைசி காலத்திலே ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள உடனே டைவர்ஸ் வரையே போயிருது, கோர்ட்டு கேஸ் வரையே போயிருந்தாங்க. எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான். அந்த அளவுக்கு தீர்மானம் பண்ணி உடனே வேண்டாம்னு சொல்லி அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருது. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா மாறி
இது நிறைய குடும்பத்துல இப்படி இருக்கு. அன்பு கூற முடியல, சொந்த சகோதரன்ட்ட அன்பு கூற முடியல, சொந்த உறவுகள்கிட்ட அன்பு கூற முடியல. இந்த கடைசி காலம் பொய்யான அன்பா இருக்கு. தனக்காக மட்டுமே வாழக்கூடிய குடும்பங்கள். உண்மையான அன்பு இல்லை, வேஷம் போடுற அன்பு. அந்த நேரத்துக்கு மட்டும் பேசுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் காணாம போயிடுவாங்க. இதான் அந்த கடைசி காலத்துல உள்ள அன்பு. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா தூக்கி எடுக்க மாட்டாங்க, நல்லா இருந்தா வந்து பேசிக்கிடுவாங்க. ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா தூக்கி எடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசுதான் நம்மளை தூக்கி எடுப்பார். ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா கஷ்டப்படும் போது யாரு கூட இருக்கிறார்? இயேசு கூட இருப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுட்ட யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உன்னை போல பிறனை நேசிக்கணுமா, மற்றவங்களை நேசிக்கணுமா? இன்னைக்கு நேசிக்கிற சில இருதயம் காணோம், நேசிக்கிற அந்த குணம் காணோம், நேசிக்கிற அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இப்ப இல்ல. எல்லாம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. செல்போனை கையில வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு யாரும் வேண்டாம், புருஷன் வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், யாரும் வேண்டாம். சில வீட்டுல எனக்கு யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு மகள் 40 வயசு தாண்டிட்டு அக்கா கேட்குறாங்க, கல்யாணம் முடியுமா? வேண்டாம் அக்கா, நான் இருக்கிற இடத்துல நான் நல்லதா இருக்கிறேன். நீ கல்யாணம் முடிச்சு நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நான் கல்யாணமே முடிக்கலக்கா, நான் இப்படியே இருக்கிறேன். உனக்கு பணம் வேண்டாம் சொல்லி நான் தரேன், அம்மா அப்பாவுக்கு நான் பணம் அனுப்பி வச்சுட்டு இருக்கேன், நான் இங்க நல்லா தான் இருக்கேன். ஆக மொத்தம் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் போன்ல தான் பேசுறாங்க, தனிமையில வாழ ஆரம்பிச்சாச்சு. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல தனிமை, நிறைய குடும்பத்துல வேதனை, நிறைய குடும்பத்துல கண்ணீர், சில குடும்பத்துல பணத்துக்காக பிரிஞ்சு போயிருந்தாங்க. இந்த கடைசி காலத்துல அன்பு கூறிய ஜனங்களை பார்க்க முடியல. உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி போட்டிருக்கு. நேசிக்கிற இருதயம் எங்க போச்சு? ஒரு குடும்பம் அன்பா இருந்தால் அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம்ம அன்பு கூறும்போது கற்பனையை நம்ம கை கொள்றோம். அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாம் தொகையை அடங்கி இருக்கு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். 10 கட்டளை இருக்கு. அந்த 10 கட்டளை அன்புக்குள்ள அடங்கி இருக்கு. கலாத்தியர்கள் எழுதப்பட்டிருக்கு, ஒரு குடும்பம் அன்பு கூர்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு உண்மையான அன்பு இல்லை, அதான் பிரச்சனை. இதயத்துல பார்த்தா தந்திரம், தனக்காக மட்டும் பேசுறது. உண்மையான அன்பை காணும். உண்மையான அன்பு ஒரு குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும், அது முக்கியம். அதே போல வீட்டுல குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 8 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. உன் வீட்டாரே சத்துரு சொல்லி போட்டிருக்கு. சத்துரு எங்க இருக்கிறான் அப்படின்னா வீட்டுக்குள்ள கிடக்கான். ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். வீட்டாரே சத்துரு. ஆனாலும் வேதம் தெளிவெழுதப்பட்டிருக்கு, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்போ? அன்பு கூறும்போது. இல்ல பிரதர், அவங்க எனக்கு ரொம்ப தீமை செஞ்சுட்டாங்க, நாங்க அன்பு கூற மாட்டோம் அப்படின்னா, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் அப்படின்னா
அன்பு கூற முடியல அப்படின்னா இதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பகை, ஒரு எரிச்சல் உள்ள கிடக்கு. இதுதான் நிறைய வீட்டுல உள்ள பிரச்சனை. 10 வருஷம் 20 வருஷம் முன்பா நல்லா பேசியிருப்பாங்க. இப்ப பார்த்தா பேச்சுவார்த்தை இருக்கு. கேட்டா அவ சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்வாங்க. அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளணுமா? ஒரு மனுஷன் தப்பா இருக்கானா, பொல்லாங்கா இருக்கானா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றானா, துஷ்டனா இருக்கானா, தீமை செய்யறானா, பொருளாசையில் இருக்கிறானா, பெருந்திண்டிக்காரனா இருக்கானா, துன்மார்க்கனா இருக்கானா, துஷ்டனா இருக்கிறானா, இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகி போக வேண்டியது. சில குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போயிருவாங்க. அங்கெல்லாம் விட்டு விலகி போயிடணும். நம்ம பரலோகத்துக்கு போற பிள்ளைகள். அவிசுவாசியோடு நமக்கு பங்கு இல்லை, இருள்ல வாழ்கிற ஜனங்களோடு நமக்கு பங்கு இல்லை, விக்கிரத்தோடு நமக்கு பங்கு இல்லை, பொய்யா வாழ்கிற ஜனங்களோட நமக்கு பங்கு இல்லை, அவிசுவாசத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு பங்கு இல்லை. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. தேவையில்லாம எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. நீங்க நிறைய குடும்பத்துல இருதயத்துல ஏன் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. அது என்ன பாரம் தெரியுமா? அன்பு கூற முடியல, ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம புது சிருஷ்டி, அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயினேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதயத்துல என்ன கவலை அப்படின்னா பழைய காரியங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு தேவன் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காரு, அந்த கிஃப்டை நான் பெற்றுக்கொள்ளணும். அதிகாலையில இணைந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்காரோ அந்த கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு குடும்பம் அன்பு கூறாமல் இருக்கா? வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்ப அன்பு கூறுகிறவங்க அவங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. அன்பு கூர்ந்தால் ஜீவனுக்குள்ள போக முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அன்பு கூறல அப்படின்னா மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார். மரணத்திலே நிலை கொண்டிருக்கும் போது மரணத்தின் ஆவி, தற்கொலை ஆவி, தேவையில்லாத நிறைய காரியத்துல போய் சிக்கிக் கொள்வாங்க. இது ஒரு குடும்பத்துல அன்பு கூறாம இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை போயிட்டு இருக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா நித்திய ஜீவன் தான் நமக்கு கிஃப்ட். இந்த பூமியில எல்லாரும் மாயை தான். மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த அழிந்து போற உலகத்துக்குள்ளே உலக சிநேகம் வேண்டாம். உன்னை போல பெருன நேசி, அன்பு கூறணும், நன்மை செய்யணும், தானம் தர்மம் செய்யணும். இதை நம்ம செஞ்சாலே நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடலாம். ஹல்லேலூயா. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் நிறைய குடும்பத்துல என்ன கிடக்கு? பகை மட்டும்தான் கிடக்கு. சர்ச்சுக்குள்ளேயும் பகை தான் கிடக்கு, வேலை பார்க்குற இடத்துலயும் பகை தான் இருக்கு, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க அங்கேயும் பகை தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பகை 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 பகை, விரோதம், எரிச்சல், கோபம், சண்டை. அப்படி இல்லாத எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலம் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூற தேவன் அழைக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அன்பு மட்டும்தான் இல்லை, மற்றது பணம், காரு, வீடு எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்பு மட்டும் இல்லை. ஒரு குடும்பம் அன்பா இருந்தாங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும்.
வீட்டுல 4 பேர் தான் இருக்காங்க, அன்பு கூற முடியல. இருதயம் ஃபுல்லா ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்தா தெரியும். மன்னிங்க, மன்னித்து அன்பு கூறுங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அன்பு கூற நம்முடைய தேவன் அழைக்கிறார். அன்பு கூர்ந்தால் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லியிருப்பா. கர்த்தருடைய கரத்துல புதிய நாள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா, எங்க வாழ்க்கையிலே நாங்க எந்தெந்த பகுதியிலே யார்கிட்ட அன்பு கூறாமல் இருக்கிறோமோ அந்த குற்றத்தை மன்னிங்க, இந்த பாவத்தை மன்னிங்க. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றி. புதிய நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எல்லா குடும்பத்திலுமே கர்த்தருடைய ஆவியார் அப்பா கூட இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலையும் விடுதலை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புதிய ஆவி கட்டிடுங்க. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க, உற்சாகமான ஆவி தாங்க, பரிசுத்தவினால் நிரப்புங்க, கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, தேவ ஆவினால் நிரப்புங்க ராஜா, சத்திய ஆவினால் நிரப்புங்கப்பா, மகிமையின் ஆவியான மேல தங்கிருங்க ராஜா, உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. உம்முடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ளே நீங்க மட்டும்தான்ப்பா வாசம் பண்ணணும். எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று குமாரனுடைய ஆவியெல்லாம் நிரப்பி ஆசுறீங்க. எல்லா தடைகளும் நீக்கி ஆசுறீங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்க. வெளியில போறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசுறீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் எழுதியிருக்காங்கப்பா, நல்ல ரிசல்ட் வரணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. நல்ல கவர்மெண்ட் வேலை வேணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில வேதனையோட இருக்காங்களோ எல்லா வேதனைகளாம் நீக்கி போடுங்க. கால வேளையிலே அப்பா பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. யாரெல்லாம் தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தை அப்பா பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. கற்பத்திலேயே ஜெபிக்கிறாப்பா, கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படின்னும் விசேஷமாக திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்துல அப்படின்னோம். அப்பா கர்த்தருக்காக முழு நேரமா ஊழியம் செய்யற குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அப்படின்னோம். மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்துல அப்படின்னோம். அப்பா இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. எந்த கிராமத்திலே இன்னும் ஆலயம் கட்டப்படாமல் இருக்கோ கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. இந்த மாசத்தை உங்களுடைய கரத்துல அப்படின்னோம். எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே எடுத்தும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக.